இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தூத்துக்குடியில் இன்று நடைபெறுகிறது தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றுகிறார். தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவதே கேப்டன் விஜயகாந்த் அணியின் நோக்கம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக திமுகவை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சாகித் பால்வா ஸ்டாலினுக்கும் இடையே உறவு மற்றும் பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும். வைகோ வலியுறுத்தல். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டு செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் நேற்று முதல் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தொடங்கியது. வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதன் தொடக்கமாக திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனிடையே தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசவுள்ளார். தமிழகத்தில் லஞ்ச ஊழல் அற்ற ஆட்சியை உருவாக்கவே தேமுதிக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக திமுகவை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால அவலங்களை பட்டியலிட்டார். மதுவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஜெயலலிதாவையும் ஊழலில் ஊறி திளைத்த திமுகவையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதில் கேப்டன் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழும் திமுக அதிமுக கட்சிகளை கேப்டன் விஜயகாந்த் அணி தமிழகத்தில் இருந்து அகற்றும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சுடுகாடாகவே மாத்திட்டாங்க. அந்த டாஸ்மாக் என்ற அரக்கனை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும். நான் எல்லா மீட்டிங்ல சொன்னது சொல்றேன். மது என்றால் என்ன? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடிவதுதான் அந்த மது. அந்த மது தேவை இல்லை என்று இன்னைக்கு எல்லா தாய்மார்களுமே உறுதியா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு தரப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்களே, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஜெயலலிதா பார்த்திருப்பாங்களா, பேசி இருப்பாங்களா? ஆனா இப்ப பாருங்க, போயஸ் கார்டன்ல தினந்தோறும் நேர்காணலாம். இப்ப மட்டும் இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? உட்காந்துக்கிட்டு டெய்லி நேர்காணல் சொல்லி இருக்கிறவங்க கட்சியில இருந்தவங்க போனவங்க எல்லாம் நீங்களா வம்பா கூப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்க மனசுல அப்ப என்ன இருக்கு? தேவை ஓட்டும். அந்த ஓட்டு மூலமா ஜெயிச்சு முதலமைச்சராகி பல கோடி மறுபடியும் சம்பாதிக்கணும். இங்க யாருக்கிட்டையாவது நல்ல பணப்புழக்கம் இருக்கா? நல்ல மணி டிரான்சாக்சன் இருக்கா நம்ம மக்கள் கிட்ட? பணப்புழக்கம்னால என்னன்னு தெரியாத அளவு இன்னைக்கு வறுமை. எங்க பார்த்தாலும் வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாம நிலைமை இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த காசு எங்க இருக்கு தெரியுமா? ஜெயலலிதாவில் இருந்து கிளை கழக செயலாளர் வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க கிட்டையும் ஏற்கனவே ஆட்சி செய்து 2G லஞ்ச ஊழல் எல்லா ஊழல் செஞ்ச திமுக கிட்டையும் தான் இருக்கு.
இதுவரை ஆட்சி செய்த திமுக அதிமுகவை ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம். கூட்டணிக்காக கேப்டன் பேரம் பேசியதாக ஊடகங்கள் எழுப்பிய புகார்களுக்கு மறுப்பு தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தில் வெளிப்படையான ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதனை நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் என்றும் அவர் கூறினார். தேமுதிகவை இழுக்க 500 கோடி மற்றும் 80 சீட்டும் கொடுப்பதாக பேரம் பேசியதாக வெளியான தகவல்களுக்கு கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் பதில் கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் அவதூறு வழக்குகளின் மூலம் கூட்டணியை கலைத்து விடலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் பலிக்காது என்றார். கேப்டன் காசுக்கு வாங்கிடலாம், சீட்டுக்கு படைய வச்சிடலாம் யாராவது நினைச்சிருந்தீங்க என்றால் அது முற்றிலும் பொய் என்பதை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி மூலம் நமது கூட்டணியை உருவாக்கி கேப்டன் இன்னைக்கு தங்கமான மனிதர், அதாவது என்ன சொல்வாங்க, துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே இல்லை. சொக்க தங்கம் கேப்டன் என்பதை நிரூபித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில அண்ணன் வைகோ அவர்கள் கூட சென்னை ஏர்போர்ட்ல சொன்னாராம், 500 கோடியும் 80 சீட்டுக்கும் திமுக பேரம் பேசியது என்று நான் பத்திரிகை வாயிலாக படித்த செய்தியை சொல்கிறேன் என்று பிரஸ்ட சொல்லிட்டு கிளம்புறார். கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அதாவது இந்த மீட்டிங்காக. அப்ப என்கிட்ட பிரஸ் கேட்கிறாங்க, நீங்க இப்ப அண்ணன் வைகோ அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி 500 கோடி 80 சீட்டும் உங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. நான் சொன்னேன், பத்திரிகைக்காரர்களை பத்தி கேப்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம கழக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். கூட்டணி சேர்ற வரைக்கும் கூட்டணி சேரலம்பாங்க, சேர்ந்த பிறகு எப்படி பிரிச்சு விடணும்னே தான் பார்ப்பாங்க. இதுதான் அவர்களுடைய முதல் வேலைய. அதனால நான் சொன்னேன், நல்ல கண்ணு அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்காரு, இதுதான் சொல்றாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், திரு நல்ல கண்ணு அவர்கள் சொன்ன கருத்தை அவர்கிட்டே நீங்க கேட்கணும். அண்ணன் வைகோ அவர்கள் எதை மனதில் கொண்டு சொன்னாரோ அதற்கான விளக்கம் அண்ணன் வைகோ கிட்ட நீங்க கேளுங்க, அதற்கான விளக்கத்தை ஏன்ட்ட கேட்க கூடாது. உடனே இப்ப ஈவினிங் பாக்குற ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களே அதை மறுத்து இருக்காங்க, பேரம் பேசப்படவில்லை என்று. அதனால ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போட போறோம்னு உடனே கலைஞர் அவர்களும் ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போடப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்களே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இன்றைக்கு மூத்த தலைவர் நீங்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கு தான் பத்திரிகையிலும் பேப்பர்லயும் படிச்ச செய்தியே ஒரு பதிவா அவர் சொல்றத உடனே நீங்க எடுத்துட்டு கேஸ் போட்டீங்கன்னா இது எந்த அளவு ஒரு தலைகுனிவான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உடனடியாக கலைஞர் அவர்கள் அண்ணன் வைகோ மேல போட்ட கேஸ உடனடியாக ரிட்டர்ன் வாங்கணும் என்று அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால நாங்களும் அதை சொல்றோம். நம்ம இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். 2ஆம் கட்ட பிரச்சாரம் வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவரும் வரப்போகிறோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சாகித் பால்வா ஸ்டாலினுக்கும் இடையே உறவு மற்றும் பெரம்பலூர் ஷாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் பேசிய அவர், 2G அலைக்கற்றை வழக்கில் கனிமொழி பலிகடாக்கப்பட்டதாக கூறினார். ஷாகித் பால்வா முக ஸ்டாலினுக்கு இடையேயான உறவு குறித்து கேள்வி எழுப்பிய வைகோ, பெரம்பலூர் ஷாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சுதந்திரமான சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஷாதிக் பாட்ஷாவின் மரணத்திற்கு திமுகவே காரணம் என்று அப்போது அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கின் பின்னணியில் ஸ்டாலினே இருப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ, இதற்கு தம் மீது வழக்கு தொடுக்க தயாரா என்றும் சவால் விடுத்தார். சாதிக் பாட்சாவினுடைய குடும்பத்தினர் சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தலைமையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வழக்கறிஞர் அணி மாநாடு நடைபெற்றது. இதில் கேப்டன் விஜயகாந்த் அணியை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பங்கேற்றார். மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். கல்யாண பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு நம்ம காஞ்சிபுரம் SM சில்க்ஸ்ல 3 சேலை வாங்குங்க, ஒரு சேலைக்கு மாத்திரம் பணம், மத்த 2 சேலையும் ஃப்ரீ. காஞ்சிபுரத்துல பட்டு வாங்க அறிமுகம் சிபாரிசு வேண்டாம். காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் 146 காந்தி ரோடு ஆக்சிஸ் பேங்க் எதிரில். நம்ம வீட்ல யாருக்கு வயசு அதிகம்? இதுக்கு வேப்ப மரத்துக்கா? 110 வயசானாலும் ஸ்ட்ராங்கா இருக்குது. கடுமையான சூழ்நிலையை எதிர்க்கிற இதோட சக்தி உன் ஸ்கின்னுக்கும் தரும் ப்ரொடெக்ஷன். எப்படி? புது ஹமாம் இருக்கே, இதில் உள்ள வேம்பின் சக்தி, துளசி மற்றும் ஆலோவேரா உங்களுக்கு தரும் 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன். புதிய ஹமாம். பயன்படுத்துங்கள் க்ளோஸ்அப் டீப் ஆக்ஷன் ஆன்டி-ஜெர்ம் மவுத் வாஷ் ஃபார்முலாவுடன். அட்டகாசமான புத்துணர்வும் வெண்மை புன்னகையும் பெறுங்கள். க்ளோஸ்அப் அட்டகாசமான புத்துணர்வு, அட்டகாசமான தருணங்கள். இப்போது க்ளோஸ்அப்பின் அதே அட்டகாசமான புத்துணர்வை வெறும் 15 ரூபாய்க்கு பெறுங்கள். இன்னும் நெருங்கி வாருங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எவ்வளவு முடி இழக்கிறீங்க? சிலர் சொல்லுவார்கள் 50 அல்லது 150 கூட. உதிர முடியை எண்ணுவதை நிறுத்துங்க. டவ் நியூட்ரிலாக் ஆக்டிவ்ஸுடன் சேதமடைந்த முடியை வேரிலிருந்து ஊட்டமளித்து அதனை வலுவாக்குகிறது. முடி உதிர்வை குறைப்பதுடன் பார்வைக்கு முழுமையான தோற்றத்தை அளிக்கிறது. எனவே இனி உதிர முடியை எண்ண தேவையில்லை. டவ் ஹேர் ஃபால் ரெஸ்கியூ. டவ் ஷாம்பூ இப்போது 56 ரூபாய் மட்டுமே. பருப்புனா உதயம் பருப்பு மட்டும் தான் வாங்கணும். இதுவும் 1 கிலோ, உதயம் பருப்பு 1 கிலோ. சேம் குவாண்டிட்டி தானே. குவாண்டிட்டியை முடிவு பண்றது இடையில இல்ல, பருப்போட உபரியில தான் இருக்கு. உதயம் பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. Z சீரிஸ் டெக்னாலஜி தூய்மையாக்கப்பட்டது. உதயத்தின் ஒவ்வொரு பருப்பிலும் நேச்சுரல் புரோட்டீன்ஸ் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் உபரி அதிகம். புரியுதா? உதயம் பருப்புல செஞ்சா அதிக குவாண்டிட்டி கிடைக்கும். எனக்கு புரியுது, அவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். நெஞ்சுக்குள் நீ என்றும் நீதானே, என்றென்றும் மாற்றமே இல்லை. அப்படியே இருக்கட்டும் இந்த அழகு. பாரிஸில் உள்ள 98% தூய கிளிசரின் உங்கள் சரும ஈரப்பதத்தை அப்படியே வைக்கும். எனவே சருமம் எங்காக இருக்கும், எங்காக தோன்றும். இதே போல் இருங்கள், எங்காக இருங்கள். செய்திகள் தொடர்கின்றது. தேமுதிக ஆட்சியில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்வது, அரசு ஊழியர்களின் நலனை பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களிடத்தில் எடுத்துரைத்தார். மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில இங்க வேலை வாய்ப்புக்கு முதல் படியாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குகள். அந்த பங்குகள்ல இதுவரைக்கும் அரசுல சொந்தமானவங்க பணியாற்றவங்களுக்கு ஷேர்ஸ்ல இல்லாம இருந்தாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது அரசு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டிருப்பவங்களுக்கும், பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும், பணி ஓய்வு பெற்று இறந்த பிறகும் அவங்க குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். இங்க நான் சொல்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் பல நாள் சிந்திச்சு தெளிவாக போடப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேமுதிக சார்பில் கழக பட்டதாரி அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
மதுரை மாநகராட்சி 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் முத்துராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவலை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் பாலமுருகன். அதிமுக மாநகராட்சி 7வது கவுன்சிலர் முத்துராஜா 2 தினங்களுக்கு முன்பு செல்லூர் பகுதியில் உள்ள அவருடைய மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகத்தில் மர்மமான முறையில் தூக்கிலிட்டு இறந்துள்ளார். அவர் உடலை காவல்துறை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு அவர் மாநகராட்சி கட்டடத்தில் காவல்துறையினர் சோதனையிட்ட பொழுது அவர் கைப்படையில் ஒரு கடிதம் கிடைத்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் 1996 முதல் அதிமுகவில் இணைந்துள்ளதாகவும் அதிமுக போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைச்சாலை சென்றுள்ளதாகவும் என் குடும்பத்தை நான் இறந்த பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் அந்த கடிதத்தை பத்திரிகையாளர்கள் காட்ட சொன்ன பொழுது காவல்துறை மறுத்துவிட்டனர். நிலையில் அவருடைய மனைவி மீனாம்பிகை என்பவர் மதுரை செல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் எனது கணவர் உடல்நிலை அவ்வளவு மோசமாக இல்லை, அவருடைய இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் காவல்துறை தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். அடிப்படையில் மரணம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய கடைசி இறப்பிற்கு முன்பு ஆறுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவருடைய உறுப்புகள் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணைக்கு வந்த பிறகே காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர். மேலும் வடக்கு தொகுதிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக விருப்ப மனம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து கேப்டன் செய்திக்காக மகாபிரபுவுடன் பாலமுருகன். மதுரை மாநகராட்சி 7வது வார்டு அதிமுக கவுன்சிலரான முத்துராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவலை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் பாலமுருகன். குஜராத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட இஸ்ரத் ஜெகன் விவகாரத்தில் தேசிய புலனாய்வுத்துறைக்கு பங்கு இருப்பதாக மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி இன்று பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அமெரிக்க சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்து வருகிறார். இந்நிலையில் 4வது நாளான இன்று நடத்தப்பட்ட விசாரணையில் இஸ்ரத் ஜெகான் என்கவுண்டர் விவகாரத்தில் தேசிய புலனாய்வுத்துறைக்கு பங்கு இருப்பதாக அவன் தெரிவித்துள்ளான். ஆனால் என்ன காரணத்திற்காக அந்த வாக்குமூலம் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை என்று தெரியவில்லை என்றும் அவன் புகார் தெரிவித்துள்ளான். நேற்றைய விசாரணையில் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ராசா கிலானி தனது வீட்டிற்கு வந்திருந்தார் என்றும் ஹெட்லி அப்போது வாக்குமூலம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். செய்திகள் தொடர்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் புதிய அரசு ஆட்சி அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சராக இருந்த மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் முஃப்தி முகமது சயீத் மரணமடைந்த பின்னர் அவரது மகள் மெகபூபா முஃப்தி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணியில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் புதிய ஆட்சி அமைப்பதில் கடந்த 3 மாதங்களாக தேக்க நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் காஷ்மீர் சட்டமன்ற கட்சித் தலைவராக மெகபூபா முஃப்தியும் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் நிர்மல் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டனர். இதையடுத்து இரு கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர அம்மாநில ஆளுநரை மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக தலைவர்கள் இன்று சந்தித்து பேசவுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காஷ்மீர் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதில் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பான வாக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது. இதற்கு பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் காஷ்மீரில் புதிய அரசு ஆட்சி அமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அசாம் சட்டமன்ற தேர்தல் வறுமையை ஒழிக்கும் போராட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக ஏப்ரல் 4ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே அசாமில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கினார். தின்சுகியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அசாம் மாநிலத்தில் வளங்கள் பல இருந்தும் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என தெரிவித்தார். அசாம் தேர்தல் வறுமையை ஒழிக்கும் போராட்டம் என்றும் தெரிவித்தார்.
அசாமில் பல்வேறு கிராமங்களில் இன்னும் மின்சார இணைப்பு, மின்கம்பம் கூட இல்லை என தெரிவித்த பிரதமர் மோடி 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அப்போது அவர் புகார் தெரிவித்தார். துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 2 பேர் நுழைந்துள்ளதாக எழுந்த தகவலை அடுத்து மாவோயிஸ்டுகள் என்ற கோணத்தில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாலமேடு பகுதியில் இயங்கி வரும் தேயிலை தோட்ட பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 பேர் நுழைந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட பெண் தொழிலாளி ஒருவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இந்நிலையில் பெண் அளித்த தகவலின்படி மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா தலைமையில் அதிரடி படையினர் தேயிலை தோட்ட பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். சிவகங்கை அருகே மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள தவத்தாரேண்டல் பகுதியைச் சேர்ந்தவர் புயல். இவரது மகன் அழகுராஜா. கட்டுமான தொழிலாளரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமிக்கும் திருமணமாகி பிரியதர்ஷினி என்ற 6 மாத பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கையில் குழந்தையுடன் கிரைண்டரில் மாவு ஆட்டிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் லட்சுமி மற்றும் குழந்தை பிரியதர்ஷினி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமனார் புயல் மற்றும் அவரது மகள் மீனா மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் அவர்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் உயிரிழந்த 4 பேரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியினரிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே திருச்செங்கோடு அடுத்த கருவேப்பம்பட்டி கிராமத்தில் செயல்படாமல் இருந்த கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் குழந்தையை திருடி சென்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திண்டிவனம் அடுத்த மேல் அத்திப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன், ரேவதி தம்பதியினருக்கு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டியை சேர்ந்த புஷ்பலதா என்ற பெண் குழந்தை ஒன்றை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியுள்ளார். இதனை கண்டு மருத்துவமனை காவலாளி சந்தேகத்தின் பேரில் அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் குழந்தை திருடி வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவலாளி அளித்த தகவலின் பேரில் குழந்தையை திருடிய பெண்ணை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். சார், நான் திண்டிவனம் ஜிஹெச்ல இருந்து ஒர்க் பண்றோம் சார். கிறிஸ்டல்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்றோம். அவங்க அந்த குழந்தைய பிரசவ வார்டுல இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வெளியே போகும்போது மறைக்கு பிடிச்சாச்சு. பிடிச்சி சந்தேகம் வரும்போது இந்த குழந்தைக்கு டிஸ்சார்ஜ் ஸ்லிப் எங்கன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லல. உடனே சந்தேகத்தின் பேர்ல அவங்களை பிடிச்சி உள்ள இருக்கிற காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். இச்சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து குழந்தையை கடத்திய பெண்ணிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த மணல் லாரி கோளாறு காரணமாக சேலம் அருகே தாசநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மணல் லாரியின் மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. இதில் அரசு பேருந்து முன்பகுதி முழுவதும் லாரியில் சிக்கியது. அந்த விபத்தில் அரசு பேருந்து நடத்துனர் குமார் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த வெங்கடேஷ், லிவிங்ஸ் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கால் மாட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து என்ன காந்து பண்ணிட்டாங்க. அப்படியே திருவாரூர் சைடு சார், இங்க மல்லூர்ல கோயில் வேலை செய்யறேன், கோயில் சிற்பி, அது வேலை செய்யறதுக்காக வந்தேன். அதுக்குள்ள இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று 3 பேர் இறந்துருக்காங்க. தெரியல, லாரிக்காரங்க மேலே ஃபால்ட் இருந்துங்கிறாங்க, பஸ்ஸுக்காரங்க மேலே என்னன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன் அந்த இடத்துல, தூங்கினதுனால தெரியல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த 3 பேரின் உடலை பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.